ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவும் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Chennai Stop Ranking Green Villa project takara ECR by Ram Kamal Developers. ஃபுல் ஆக்ஷன் படமாக இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் வந்து என்னைக்குனாலும் பேசப்படும். அது கொண்டு வந்த விஷயத்துக்காகவும் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திருக்காகவும் அந்த படம் பேசப்படும் இல்லை. அதே மாதிரி தான் வேட்டையன் வந்து இந்த என்கவுண்டர் பற்றி ஒரு கண்டிப்பான ஒரு புரிதலையும் கண்டிப்பான ஒரு டாக்கும் உருவாக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவும் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ வந்திருக்கிற ஓவரால் ஒப்பீனியன்னா மினிமம் வந்து 20-30 crore வரும். தமிழ்நாட்டில் வந்து 20 crore மினிமம் வந்துடும். எந்த அளவு போகுமா 30 crore வருமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி மிக சிறப்பான தீபாவளி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். உடனே தூண்டக்கூடிய ஒரு படமாக வந்து நம்மளுக்கு அமரன் இருக்க போது, இன்னொரு சைடில் ஃபேமிலி எல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பிரதர் படம் இருக்க போது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹியூமர். விடாமுயற்சியோட குட் பேட் அக்லி தான் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. விடாமுயற்சி கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சாங்களோ. ஃபேக்ட் வந்து விடாமுயற்சியினுடைய ஒரு டீசர் வந்தாலே போகிறோம் எல்லாம் மாறிடும். ஒரு படத்தை எடுத்தோம், எனக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை, நான் வரமாட்டேன், இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன்னு போடாதே. இப்போ அடுத்த விஜய் இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்துருவாரா? நீங்கள் என்ன இன்டர்பிரிட்டேஷன் எடுத்தாலும் அவருக்கு வந்து அது பொறுப்பு அதிகமாக இருக்குது, அதாவது நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் அவர் சொல்கிறார். துப்பாக்கி கனமாக தான் இருக்குன்னு அந்த பதிலே சொல்கிறார். விஜய் சார் வந்து இந்த பொறுப்பை கொடுத்து நீ வந்து தம்பி இங்கே வா அப்படின்னு சொன்னார்னா அப்போ நான் எவ்வளோ தொழில் உழைக்க வேண்டியிருக்கு, அதை போய் அதை நோக்கி ஓடணும். இந்த வருஷம் ஃபுல்லாக இவ்வளோ டல்லாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படம் வந்து 450 கோடி கலெக்ட் பண்ணது கோட். இந்த ஒரு வசூல் சாதனை யார் கொண்டு வருது? சில பேர் வந்து லெங்க் இதுவாக இருந்தது அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த படம் வந்து ஒரு 100 கோடி படுது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்னா. சார் 2024 ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த் கேரளா படத்தோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 6 மந்த் எப்படி இருக்கு? நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரெவன்யூ எவ்வளோ வந்துட்டு இருக்கோம்? லாஸ்ட் 6 மந்த்ஸ் சொல்ல வேணா 9 மந்த்ஸ். இப்போ 9 மந்த்ஸ் நம்ம கடந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஃபுல்லாகவே எல்லாருமே சொன்னது வந்து மலையாளம் சினிமா அதிரடியாக மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக அடுத்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் இது வந்து கம்ப்ளீட்டாக தமிழ் சினிமா மிகப்பெரிய லெவலில் தாக்கம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தெலுங்கு சினிமா நல்லா பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் மட்டும் மலையாளம் சினிமா மிக பெருசாக பண்ணிட்டு இருந்தது. இப்போ தமிழ் சினிமானுடைய நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்து நம்ம வந்து ராயன் எடுத்துக்கலாம். இப்போ வந்த படங்கள் நீங்கள் லப்பர் பந்து, மகாராஜா அப்படின்னு வரிசையா, வாழை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல படங்கள்லாம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமாக எல்லாரும் எதிர்பார்க்கறது அக்டோபர் தான். இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாக்கே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மந்த்னா ஆஃப்டர் கோட். அதாவது செப்டம்பரில் கோட் மிகப்பெரிய வசூல் பண்ணிதுன்னா அக்டோபரில் 2 படங்கள், அதாவது 2-3 படங்கள் நிறைய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வேட்டையன் இப்போது 10ஆம் தேதி வெளியாக போகிறோம். 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமரனுக்கும் சரி பிரதர் படத்துக்கும் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் இன்னும் ஒரு பெரிய மந்தாக மாறி தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகும் தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது மிகப்பெரிய பிரேக் த்ரூ மந்தாக நான் பார்க்குறேன். அதாவது அக்டோபர், நவம்பர், செப்டம்பர் எப்படி ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்ததோ அதை விட தாண்டி இன்னும் என்ன நிறைய படங்கள்ல, ஒரு படம் மட்டும் இல்லை. அப்போ செப்டம்பரில் ஒரு படம் தான் பெருசாக ஓடிச்சு, அது பிறகு லப்பர் பந்து ஓரளவு ஓடிச்சு. பட் ஆனால் அக்டோபர் இன்னும் பெருசாக இருக்கும் தான் எல்லாம் தமிழ் சினிமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய படங்கள் ஓடணும். ஒரே ஒரு படம் மட்டும் 2 படம் மட்டும் தான் பத்தாது. நம்மளுக்கு தொடர்ந்து 3 வாரம் 2 வாரம் கழிச்சு உடனே வந்து டல்லாகும் பார்த்தீங்களா, அப்போ இன்னும் பெரிய படங்கள் தேவைப்படுது. அது வந்து கரெக்டாக இந்த அக்டோபரில் அமையுது. 10ஆம் தேதி வேட்டைன்னா 30ஆம் தேதி 20 நாள்லேயே வந்து அடுத்த கட்டமாக 3 படம் வருது. 3க்குமே நல்ல ஹைப் இருக்கிறது. தமிழ் சினிமா இன்னும் பெருசாக இருக்கும் தான் எல்லாம் எதிர்பார்க்கும். சார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா விஜய் சார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்து ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஒரு கம்பேரிசன் வச்சுருவாங்க. கண்டிப்பாக இந்த பட்ஜெட் இது அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வேட்டையினா அந்த அளவுக்கு பிசினஸ் ஆயிருக்குமா, இல்லை அந்த வசூல் சாதனையை முறியடிக்க சான்ஸ் இருக்கு? இல்லை, இது வந்து நம்ம எக்ஸாக்ட் பிஸ்னஸ் நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனுடைய பட்ஜெட் என்ன, இதனுடைய ரெவன்யூ என்ன, இதெல்லாம் நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் எக்ஸாக்ட்லி என்ன அமௌண்ட்டு, என்ன டீல் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போதைக்கு வேட்டையனுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு புக் மை ஷோலேருந்து எல்லா கம்பேரிசன் போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது, இவ்வளோ பெரிய புக்கிங் வந்திருக்கு அப்படின்னு. நாங்கள் க்ரீன் சினிமாவில் பார்க்குறோம். இப்போ 4 நாள் ஓப்பன் பண்ணது போது எல்லா ஷோவுமே மிகப்பெரிய லெவலில் ஓப்பனிங் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவும் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது வந்திருக்கிற ஓவரால் ஒப்பீனியன்னா மினிமம் வந்து 20-30 crore வரும். தமிழ்நாட்டில் வந்து 20 crore மினிமம் வந்துடும். எந்த அளவு போகுமா 30 crore வருமா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போயே ஒரு பெரிய ஓப்பனிங் இஸ் கேரண்டி வேட்டையின் படத்துக்கு. அப்புறம் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான். அடுத்தடுத்து ஹாலிடேஸ் 3 நாளும் லீவ் நாட்கள் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஸ்டே ரிலீஸ் ஆகுதுன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே லீவ் நாட்கள். அதனால் ஒரு பெரிய வசூல் சாதனையை நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த கம்பேரிசன் வேண்டாம். அந்த 2 படங்கள் மத்தியில் எது வந்து வணிக ரீதியில் வந்து பிஸ்னஸ் வைஸ் பெருசாக பண்ணியிருக்குன்னா அது ப்ரொடியூசர் தான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸாக்ட் பட்ஜெட் நம்மளுக்கு தெரியாத போது நம்ம எது சொன்னாலும் ஒரு எஸ்டிமேட்டாக தான் இருக்கும். பட் வேட்டையின் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேர் ரஜினி ஃபேன்ஸ் சொல்றாங்கன்னா இது ரஜினி சார் படம் மாதிரி இல்லையே, கொஞ்சம் வந்து ஞாபகம் சார் படம் மாதிரி இருக்கு அப்படி மாதிரி நிறைய பேர் கமெண்ட் வச்சாங்க. உங்க கருத்து என்ன சார்? அவருடைய இன்டர்வியூ நேற்று பார்த்துருந்தேன். அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதாவது நான் அவர் வந்து இந்த படம் கேஸ்ட் பண்ணும்போதே நான் முள்ளு மலர் மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வித் ஆக்ஷன்.
அதாவது ஒன்லி கண்டென்ட் மட்டும் கிடையாது, அதை வந்து ஒன்லி ஜெய்பீம் நான் பண்ணல, அதோட சேர்ந்து ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ல ரஜினி சாரை மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா வந்து என்ன சொல்றாரு, எனக்கு வந்து ரஜினி சாரை எப்படி ஒரு பெர்ஃபார்மரா காமிக்கணுமோ அதே டைம் அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் காமிக்கணும், அந்த பேலன்சிங் இந்த படத்துல பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படமா தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஃபுல் ஆக்ஷன் படமா இந்த படத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஃபுல் ஆக்ஷன் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோவா காமிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஞானவேல் அவர்களுக்கு ஒரு சென்சிபிலிட்டி இருக்கு, ஒரு இந்த மாதிரி படங்களை கொடுக்கணும், அதாவது காலங்காலமா பேசப்படுற படமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்பீம் வந்து என்னைக்குலாம் பேசப்படும், அது கொண்டு வந்த விஷயத்துக்காகவும் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்காகவும் அந்த படம் பேசப்படும்ல. அதே மாதிரி தான் வேட்டையன் வந்து இந்த என்கவுண்டர் பத்தி ஒரு கண்டிப்பான ஒரு புரிதலையும் கண்டிப்பான ஒரு டாக்கும் உருவாக்கும். இப்போ ஒரு திரைப்படம் வந்து சொல்லுவாங்க ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கணும், மக்கள் மத்தியில ஒரு டிஸ்கஷன் உருவாக்கணும், இது ரைட்டா தப்பா, இது எது வகையில ரைட்டு. இப்போ நம்ம வந்து பேப்பர்ல படிச்சுட்டு போயிடுறோம், ஒரு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி நம்மளுக்கு, ஆனால் என்கவுண்டர் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த போலீஸ் டீமுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது, அஃபெக்ட் ஆன குடும்பத்துக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது, கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து நிற்கும், பல விஷயங்கள் நடக்கும்ல. அப்போ இதுக்கு மத்தியில ஒரு டிஸ்கஷனை வந்து இந்த படம் உருவாக்கம் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால அவரை பொறுத்தவரையும் ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படம் பண்ணி அப்படி தாவி போற ஆள் கிடையாது. அவர் வந்து டெஃபினட்டா இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு கான்வர்சேஷன் உருவாக்கணும் தான் படம் எடுக்கிறார். அப்படின்னும் போது இந்த படம் கண்டிப்பா ஒரு தாக்கத்தையும் ஒரு கான்வர்சேஷன் உருவாக்க தான் எதிர்பார்க்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஏன்னா அதுதான் அவர் சொல்லியிருக்கிறது, ஒரு முள்ளு மலர் படத்துல நான் ஆக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிதான் அவர் பண்ணியிருப்பாரு. அடுத்த அக்டோபர் 31 அமரன் பிரதர் இந்த ரேஸ்ல வந்து பிளடி பக்கரும் வந்திருக்கு. இப்போ ஒரு இளம் கதாநாயகன் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து டப் கொடுக்குறாருன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பிசினஸ் இருக்கா? நீங்க பிளடி பகனுடைய அந்த இது போட்டாங்க பாத்தீங்களா வீடியோ, அது பார்த்து நெல்சன் சாருக்கு நான் மெசேஜ் போட்டேன், பயங்கரமா நான் சிரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நெல்சன் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவருடைய அந்த கிரியேட்டிவிட்டி. நானும் அவர் ஐஃபா போயிட்டு இருக்கும்போது ஃபிளைட்ல நான் சொல்லிட்டே இருந்தேன், சார் உங்களுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் புதுசு புதுசா எப்படி தோணுது இந்த மாதிரி ஐடியாக்கெல்லாம். ஒவ்வொரு ப்ரோமோ ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கும். இந்த படத்துக்கு அந்த ப்ரோமோ ஐடியா பாருங்க, இது நம்ம நிறைய ரோட்ல பார்ப்போம், அதாவது தரையில உட்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு ஐயா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பா, அதை அப்படியே எடுத்து காலை எடுத்து வெளியில வச்சு அவன் நடந்து போய் அங்கே குத்து டான்ஸ் ஆடுவான் பாருங்க, எனக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இது நம்ம சம்டைம் கெஸ் பண்ணுவோம், இவன் வந்து ஏமாத்துறானோ, கால் இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறானோ, அதை அப்படியே பிடிச்சி நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு ப்ரோமோவை பண்ணியிருக்காரு பாருங்க. அங்கதான் நெல்சன் சார் வந்து பயங்கரமா ஒரு என்டர்டெய்னரா ஸ்கோர் பண்றாரு. அதை வந்து கவினுடைய இன்டர்வியூல சொல்லியிருந்தார். இது நான் ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளரை மட்டும் இல்லாம நெல்சன் அவர்கள் இறங்கி நின்று ப்ரொமோஷனும் பண்ணி அந்த படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த ப்ரொமோல அதை நான் பார்த்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல, நெல்சன் சார்னுடைய ஒரு ஆடியன்ஸ் ஒன்று இருக்கும். ஏன்னா நெல்சன் சார்னுடைய படங்கள் எல்லாமே ஒரு குறுக்கியா ஒரு ஏதோ ஒரு ஹியூமர் ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த ஹியூமர் இந்த படத்துல எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்துருவாங்க. கவினுக்கு ஏற்கனவே ஸ்டார் படத்தை பிறகு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கவின் நெல்சன் வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். இது நடுவில் இவங்க ரெண்டு பெரிய ஹீரோஸ் இருக்காங்க. ஒன்று சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பயங்கர பரபரப்பில் இருக்கு, ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமல் சாருடைய பிரசன்டேஷன் வரும்போது அமரனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிரதர் படத்தினுடைய பாட்டுங்களும் அவருடைய ப்ரொமோஷனும் பிச்சுட்டு போகுது. இப்போ எனக்கு வந்து கண்டிப்பா ஜெயமரி அவர்களை அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா இந்த நேரத்துல அவருக்கு பத்தி நிறைய கான்ட்ரவர்சி சுத்தும் போது நான் இறங்கி நின்று அடிப்பேன்டா, ப்ரொமோஷன் பண்ணுவேன்டா அப்படின்னு இறங்கி இன்னைக்கு தைரியமா ஃபேஸ் பண்ணி அந்த ப்ரொமோஷன் மூலமாவே ஒரு பெரிய ஹைப் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு படத்தை எடுத்தோம், எனக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை, நான் வரமாட்டேன், இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு போடாடே, நான் வந்து இன்டர்வியூ கொடுப்பேன், நான் பேசுவேன், என்ன பிரச்சனை இருக்கு, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, அந்த தைரியத்தோட இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணிட்டு எல்லா காலேஜ் ஈவெண்ட்டும் போய் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது. அது மிகாமிஷி வந்து பயங்கர ஹிட்டான சாங்கு. எப்படி மனசுல எங்க சாங் ஹிட்டாச்சோ அங்கே மிகாமிஷின்னு ஒரு சாங் என்ன வேர்ட்ஸை பிடிக்கிறாங்கன்னு தெரியல, எப்படியோ ஒன்று வேர்ட்ஸை பிடிச்சி ஒரு பரபரப்பு உண்டாக்கிட்டாங்க. அந்த படம் அந்த பாட்டு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொண்டு வந்திருக்கு. அதனால இந்த தீபாவளி மிக சிறப்பான தீபாவளி இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு சைட்ல நம்ம வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு பயோபிக்கை பார்க்க போறோம், அதுல ஆக்ஷன் பேக்டா ஒரு எமோஷனா எண்ட்ல வந்து நம்ம எல்லாம் பார்த்து ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு மாவீரன் இருந்திருக்காரு, அவரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு படமா வந்து நம்மளுக்கு அமரன் இருக்க போகுது. இன்னொரு சைட்ல ஃபேமிலி எல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி பிரதர் படம் இருக்க போகுது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஹியூமர், சிரிச்சு நம்ம வந்து ஐயோ இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, எப்படி கோலமா கோக்கில பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து நெல்சன் அவர்களும் கவினம் பண்ணுவார் எதிர்பார்க்கிறேன். இப்படி ஓவராலா ஒரு சினிமாவுக்கு எப்படி தேவைன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 80s and 90s 6 படம் 7 படம் வரும் தீபாவளிக்கு. அப்போ கூட தீபாவளி 3 நாள் தான் இருக்கும், ஆனால் 6-7 படம் வரும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திரையரங்கில் போய் 2 ஷோ போடுவாங்க, அதாவது புது படங்கள் 2 படத்தை போட்டு 6 படத்தையும் பார்ப்பாங்க, அதாவது சினிமா ரசிகர்கள். அப்படியே குறைஞ்சி போய் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா தீபாவளினா ஒரு படம், இல்லைன்னா
1.5 படம் அப்படி சொல்லலாம். 1.5 படம்னா ஒரு படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படமா இருக்கும், இன்னொன்று வந்து சின்ன படமா இருக்கும். 1.5 படம் அப்படின்னா அர்த்தம் 100 படம் வந்து அவ்வளோ ஈக்குவல் இல்லாத படம். இப்போ எப்பவுமே வந்து 6 படம் நான் சொல்லும்போது 6மே பெரிய ஹீரோஸாக இருப்பாங்க. அப்போ எப்படின்னா ரஜினி, கமல், இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ், கார்த்தி, பிரபு அப்படின்னு அந்த காலகட்டம் 80s and 90s அவ்வளோ படம் வரும் அவங்களது. ஸோ அது தடால் மாறி போய் 2 படமா வந்து அப்புறம் 1 படமாகி 1.5 படமா போய் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை மாறி இப்போ 3 படமே பார்க்க முடியும் தீபாவளி அப்படின்னா, தீபாவளியும் 4 நாள் லீவ் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக 3 படங்களே வெற்றி தான் எதிர்பார்க்குறேன். இப்போ எங்க போனாலும் சிவகார்த்திகேயன் சார்ட்ட கேட்கறது வந்து என்னங்க துபாய் கனமா இருக்கா, துபாய் கனமா இருக்கா இப்படிங்கிற கேள்வி தான் வைக்கப்படுது. இப்போ அடுத்த விஜய் இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்துருவாரா? இது நிறைய கேள்வி போயிட்டே இருக்குல்ல, எதுக்கு இந்த கேள்வி இந்த தெரியல எனக்கு. அவரே நிறைய சொல்லியிருக்காரு, துப்பாக்கி கனமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன இன்டர்பிரிட்டேஷன் எடுத்தாலும் அவருக்கு வந்து அது பொறுப்பு அதிகமா இருக்கு, அதாவது நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு. துப்பாக்கி கனமா தான் இருக்குன்னு அந்த பதிலே சொல்றாரு. ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம எப்படின்னா அவருக்கு விடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து துப்பாக்கி கையில் வச்சுக்கோ அப்படின்னா அது பொறுப்பு. அவர் சொன்னார்ல, இப்போ எப்படி வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்னாரோ டெப்டி சிஎம்ன்றது ஒரு பதவி இல்லை, எனக்கு ஒரு பொறுப்புன்னு, அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. அப்போ நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு லிவ் அப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ விஜய் சார் வந்து இந்த பொறுப்பை கொடுத்து நீ வந்து தம்பி இங்கே வா அப்படின்னு சொன்னார்னா அப்போ நான் எவ்வளோ தொழில் உழைக்க வேண்டியிருக்கு, அதை போய் அதை நோக்கி ஓடணும். அட் த சேம் டைம் மீதி பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களும் வந்து பெரிய லெவலில் அதுக்கான டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜேர்னி. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகலாம். ஆனால் 4-5 வருஷத்தில் படங்கள் வெற்றி அடையும் போது, மிகப்பெரிய வெற்றி அடையும் போது அந்த படமும் அந்த பொசிஷன் போய் நிற்கலாம். அதனால் இப்போதைக்கு இது வந்து அந்த பொசிஷன் வந்துருவாரா இந்த கான்ட்ரவர்சிலாம் இல்லாமல் அவருக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, அதை விட உழைப்பும் கொடுத்துட்ருக்காரு. அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் வரும்போது அதை தாண்டி மீதி பேருக்கும் காம்படிஷனில் அந்த காம்படிஷனில் இருக்கிற மீதி பேரையும் தாண்டி அவர் ஓடனார்னா அந்த பொசிஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் டைம் இருக்குல்ல, இப்போதைக்கு நம்ம அவசரப்பட வேணாம். அடுத்த கட்டமாக இன்னொன்று சொல்லணும், நான் விஜய் சார் வந்து கண்டிப்பாக மொத்தமாக சினிமா விட்டு விலகிடுவார்னு நான் எதிர்பார்க்கல. 1 லாஸ்ட் சாங்னு இப்போ வந்து எடுத்திருக்காங்களா, ஓகேங்களா? நான் சொல்லுவேன் 1 லாஸ்ட் சாங் பிஃபோர் த பிரேக் அண்ட் 1 லாஸ்ட் ஃபிலிம் பிஃபோர் த பிரேக். அப்போ 1 லாஸ்ட் ஃபிலிம் பிஃபோர் த பிரேக்னா பிரேக் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் அதுக்கு பிறகு சாருடைய இது என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவுக்கு விஜய் சார் தேவை. அதனால வந்து தமிழ் சினிமா என்றைக்குமே விஜய் சார் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா அவருடைய அந்த ஓப்பனிங் இன்னைக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இவ்வளோ டல்லாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படம் வந்து 450 கோடி கலெக்ட் பண்ணது கோட்டு. ஒரு மாதத்துலேயே இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணி ஓடிடிலே வந்து இப்போ அடுத்த கட்டமாக போயிடுச்சு. இந்த ஒரு வசூல் சாதனை யார் கொண்டு வருது? இந்த மாதிரி ஒரு கேப்பு விடக்கூடாது இல்லை, தமிழ் சினிமாவுக்கு கேப் இருக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த மாதிரி வசூல் சாதனைகள் வரணும்னா விஜய் சார் தொடர்ந்து இருக்கணும். ஏற்கனவே அஜித் சார் இருக்காரு, எல்லாம் இருந்தாலும் அவரும் இருக்கிறதுனே ஒரு வசூலாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பெருசாக வருது இல்லை. அதனால் வந்து நம்ம எதிர்பார்க்குறதே ஒரு 1 லாஸ்ட் ஃபிலிம் பிஃபோர் த பிரேக்காக பார்ப்போம். அது பிறகு என்ன நடக்குது பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னோன்னே ஒரு கேள்வி வருது. இப்போ விஜய் சார் வந்து இப்போ விஜய் சாருக்குனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து எல்லாரும் ஃபேவர் கட்டுவாங்க, தியேட்டரும் வந்து ஃபேவர் கட்டுவாங்க. எதனால அது ஏன் அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கையான? ரஜினி சாருக்கும் அதே மாதிரி தான், ரஜினி சாருக்கும் அதே மாதிரி தான், அஜித் சாருக்கும் அதே மாதிரி தான். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஹீரோஸ். கமல் சாருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது டாப் லெவலில் இருக்கிற எல்லா ஹீரோமே தமிழ் சினிமாவுக்கு பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர்சீஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்தியா எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே இப்போ என்ன எக்ஸைட் ஆகிறாங்க, எந்த படம் பெரிய லெவலில் வசூல் சாதனை பண்ணி கொடுக்கும், அது மூலமா நம்ம அடுத்த கட்டம் போகலாம். ஏன்னா ஒரு சில படங்கள் இப்போ நீங்க கோல்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ சமீபத்தில் வந்த படத்தை எடுத்துக்கலாம். ராகுல் அவர்கள் அந்த படத்தை எடுத்து வெளியிடுறாரு, எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஒரு 75 கோடி இருக்கலாம், எக்ஸாக்ட் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. தமிழ்நாடு தியேட்டர்கள் 75 கோடின்றது இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே டல்லாக போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய வெற்றிகளே பார்க்கல. தமிழ் சினிமாவில் மேக்ஸிமம் ரெவன்யூ ஷேர் அப்படி எடுத்தீங்கன்னா, ப்ரொடியூசர் ஷேர் எடுத்தீங்கன்னா 35-40 கோடி இருக்கலாம். எப்படி 75 கோடியில் இந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, திரையரங்கு வரலன்னு வரும்போது தைரியமாக ஒருத்தர் இறங்கி 75 கோடி ரூபாய் எம்ஜி அந்த லெவலில் எடுத்து வாங்குறாருன்னா அந்த படம் கிட்டத்தட்ட 100 கோடி பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுதானே விஜய் சாரோடைய சக்ஸஸ். அதாவது எல்லாமே அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு எடுத்த உடனே யுனானிமஸாக எல்லாருமே வாவ் இது சூப்பர் டூப்பர் படம் அப்படின்னு சொல்லலை. சில பேர் வந்து லெங்க் இதுவாக இருந்தது, அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த டிஏஜிங் பற்றி கமெண்ட்ஸு, அதை பற்றி ஸ்டோரி பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த படம் வந்து ஒரு 100 கோடி படுது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்னா அதுதான் விஜய் சாருடைய சக்ஸஸ். அதாவது நீ இந்த மாதிரி மிக்ஸ் ஸ்டாக் கொடுத்தாலும், நீ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும், எவ்வளோதான் நீ வந்து அந்த படத்தை பற்றி பேசினாலும் ஆடியன்ஸ் கவலைப்பட மாட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்து வெற்றி கொடுப்பாங்கன்னா அங்கே தானே விஜய் சாருடைய சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் அதை தான் பார்க்கணும். இப்போ ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் விருப்பப்படுறாங்கன்னா, அவர் படத்துக்கு ரிவ்யூ பற்றியெல்லாம் ஒரி பண்ண தேவையில்லை, அவர் படத்துக்கு எப்படிப்பட்ட டாக் வருது பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் அந்த படத்தை போய் பார்த்துருவாங்க. அப்போ எனக்கு வந்து வசூல் ரீதியில் வந்துடும். அப்போ நான் நம்பி வாங்கினேன்னா, திரையரங்கு உரிமையாளர் இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் சரி, அவங்களாம் நம்பிக்கையோடு வாங்க முடியுதுன்னா இந்த படம் கண்டிப்பாக ஓடிடும், நம்ம போட்ட படம் வந்துடும், அதை விட ப்ராஃபிட் கிடைக்கும்.
ஒரு திரைப்படத்துல மிக முக்கியமான விஷயம் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறது, அடுத்தது பேரும் கிடைக்குது இல்ல. நான் இவ்வளவு பெரிய படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வெற்றியும் அடைஞ்சேன் அப்படின்னும் போது இதை விட என்ன வேணும்? இப்போ யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, ஐயோ நம்ம வாங்கியிருக்கலாம் போல இருக்கே, இல்லைன்னா இது இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ விஜய் சாருடைய ஒரு மிகப்பெரிய படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்ல. அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தது, அவருக்கு டவுட் இல்லாம அதை ரிலீஸ் பண்ணாரு, பெரிய சக்சஸ் அடைஞ்சார்ல. அதுதான் விஜய் சாருடைய சக்சஸை பார்க்குறேன். சரி, இப்போ தளபதி 69 நமக்கு லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால இது நம்ம லாஸ்ட் படங்கிறத ஒரு கவலை இருந்தாலும் இது எந்த அளவுக்கு பிசினஸ் ஆகும், எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்க ட்ரை பண்ணுவாங்க, சேட்டலைட் எவ்வளவு வாங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும்ல. உங்களுக்கு தோராயமா இவ்வளவு ஆகும்பா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஒரு ப்ரொடியூசரா நீ ஒரு கணக்கு வச்சிருப்பீங்கல்ல, அதனால தோராயமா இவ்வளவு ஆகும் அப்படின்னா நீ என்ன இது வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் போறதை விட நம்ம எப்படி சொல்லலாம்னா, this is the highest business. அதாவது விஜய் சாருடைய கரியர்ல ஹையஸ்ட் பிசினஸ் தான் இந்த படம் பண்ணோம். என்ன காரணம்னா, ஒன் லாஸ்ட் ஃபிலிம் பிஃபோர் த பிரேக், நான் திருப்பி சொல்லுவேன், ஒன் லாஸ்ட் ஃபிலிம் பிஃபோர் த பிரேக்னு வரும்போது அந்த பிரேக் ஒரு 2 இயர்ஸா இருக்கலாம், இல்ல 3 இயர்ஸா இருக்கலாம். ஏன்னா அவர் எந்த காலகட்டத்தில் திருப்பி வருவார் நம்ம சொல்ல முடியாது, வருவாரானோ தெரியாது. ஆனா ஒரு பிரேக் முன்னாடி அப்படி இருக்கும்போது எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எக்ஸிபியூட்டர்லேருந்து, நான் சொல்ல வர்றது ஓடிடி, சேட்டலைட்டு, மியூசிக் கம்பெனி, எல்லாருமே இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ண முடியும். ஒன் லாஸ்ட் டைம்னு சாங்கே அனிருத் போடும்போது ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு வந்து ப்ரொமோஷன்லேயே வரும்போது எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்கல்ல. அது ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வரும் அந்த படத்துக்கே. அப்போ எல்லோருமே அதை வாங்கி வச்சுட்டா நம்ம வந்து ப்ரொமோஷன்லேயே அதை யூஸ் பண்ணலாம். ஒன் லாஸ்ட் டைம் யூ ஆர் கோட் லிசன் டு விஜய் சார் வாய்ஸ் அப்படின்னா அந்த ஆடியோ எப்படி இருக்கும், பெரிய லெவலில் பரபரப்பு இருக்குல்ல. அப்போ ஆடியோ கம்பெனிக்காரங்க பெரிய ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒன் லாஸ்ட் டைம் பிஃபோர் யூ கோட் சி ஆன ஓடிடி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிடி ப்ரைஸும் பெருசாக வரும். சேட்டலைட்டும் அதே மாதிரி தான், ஓவர்சீஸ் அதே மாதிரி, ஹிந்தி டப்பிங், தெலுங்கு எல்லாமே இந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகும். தமிழ்நாடு இருக்குன்னு அப்படி வரும். அதனால் இந்த ப்ரொடியூசரை பொறுத்தவரையும் ஷார்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது கேரண்டி. அது எவ்வளோ வரும் அப்படின்றது அவரை பொறுத்து இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசருடைய பட்ஜெட் என்ன, அவர் என்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்கிறாரு அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இவ்வளோ பெருசாக இருக்கு, பாத்தீங்களா, எக்கச்சக்கமா இருக்காங்க. இப்போ வந்து பாபி தேவல் ஆரம்பிச்சு அடுத்த கட்டமா பூஜா ஹெக்டே அப்படின்னு வரிசையா நிறைய லிஸ்டா இருக்கு. ஆர்டிஸ்டா பார்க்கும்போது அப்பா எவ்வளோ பேர்றா அப்படின்னு, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். அனிருத், பெரிய டெக்னீஷியன் குரூப், ஒரு பெரிய மேக்கிங் இருக்கு, பெரிய செட்டே போட்டிருக்காங்க. அந்த செட்டு மட்டுமே 10 கோடி ரூபாய் சொல்றாங்க. இப்போ இவ்வளோ பெரிய செட்ல 10 கோடி ரூபாய் செட்ல அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க சாங் எல்லாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்ல அவங்க எடுக்கிறாங்கன்னா என்ன பட்ஜெட்ல எடுக்கிறாங்கிற பொறுத்து தான் அவர் வியாபாரத்தை ஃபிக்ஸ் பண்ணுவார். இப்போ பட்ஜெட் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வியாபாரம் எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகும் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஹையஸ்ட் பட்ஜெட்டாக தான் இருக்கும். இது கோட்டை விட ஹையஸ்ட் பட்ஜெட்டாக தான் இந்த படம் இருக்கும். அப்போது கோட்டை விட ஹையஸ்ட் பிஸ்னஸ் தான் இந்த படம் பண்ணோம். எக்ஸாக்ட் நம்பர்ன்றது நம்ம போக நம்மளுக்கே தெரியும். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து அஜித் சாரோட பிக் வந்து வெளியா இருந்துச்சு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாதிரி வெளியா இருந்துச்சு. இப்போ குட் பேட் அக்லி அப்படிங்கிறப்போ அதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ விடாமுயற்சியோட குட் பேட் அக்லி தான் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க, விடாமுயற்சி கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சாங்களோ? அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து விடாமுயற்சியினுடைய ஒரு டீசர் வந்தாலே போறோம், எல்லாம் மாறிடும். சி, இவங்கெல்லாம் டாப் ஸ்டார்ஸ். நீங்க எடுத்தீங்கன்னா விஜய் சார் இருந்தாலும் சரி, அஜித் சார் இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரு விஷுவல் போறோம். இப்போ ஒண்ணுமே இல்லை, லாஸ்ட் 2 டேஸா ட்ரெண்டிங்ல இருக்க டாபிக் பாத்தீங்கன்னா அஜித் சார் பேசின விஷயம் தான். அவர் வீடியோல ஒண்ணு பேசுறாரு, எல்லாரும் வந்து நான் ரொம்ப ரசிச்சேன். அவர் பேசுறது வந்து இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. மதம் எப்படி எல்லாம் வந்து மனிதர்களை மாத்துது, நம்ம டிராவல் பண்ணும்போது மனிதர்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. நான் வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தேன்னா நிறைய என்னுடைய இது வந்து தெரியாமல் போயிடுது. பட் உலகத்தை ஃபுல்லாக சுற்றும் போது நிறைய மனிதர்களை பார்க்க முடியுது, மனிதத்தை பற்றி நான் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ மதம்ன்றதெல்லாம் எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லாமல் நான் ஓவராலாகவே மதத்தை வந்து மறந்து மனிதர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ அருமையாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு பாருங்க. இப்போ அதுதான் ஒரு பெரிய ஸ்டாருக்கு இருக்கிற அப்பீல் மக்கள் மத்தியில். அந்த ஒரு கம்யூனிகேஷன் இன்னைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் என்ன இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு, இது மாதிரி அஜித் சார் பேசி நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு வருது இல்லை. இப்போ அது மாதிரி தான் அவருடைய ஒரு லுக் வந்தாலே போகிறோம், டீசர் லுக் வந்தாலே போகிறோம், விடாமுயற்சிக்கு பெரிய பரபரப்பு வந்துடும். 2 படமே அதாவது அடுத்தடுத்த கட்டம் ரிலீஸ் ஆக பொறுத்துட்டு 2 ப்ரொடியூசரும் அவங்களால முடிஞ்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு வேளை குட் பேட் அக்லியினுடைய ப்ரொமோஷன் அதிகமாக இருக்கு, இல்லை வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு தோணலாம். ஆனால் அந்த மூமெண்ட் இந்த வேட்டையின் ரிலீஸ்க்கு பிறகு நீங்கள் லைக்கா வந்து கம்ப்ளீட்டாக விடாமுயற்சியில் கான்சென்ட் பண்ணுவாங்க. டீசர்லாம் வர ஆரம்பிக்கும், அது பிறகு பாருங்க அதனுடைய ஹைப் வந்துடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விடாமுயற்சி தான் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட், ஒன்லி பேட்ச் ஒர்க் இருக்கு சொல்றாங்க. எனக்கு அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வரும் தோணுது, அதுக்கு பிறகு தான் வந்து குட் பேட் அக்லி வரும். ஸோ அதனால அது அந்த டைம்ல நீங்க பாருங்க பெரிய ஹைப் அந்த படத்துக்கு வந்துடும். சூப்பர் சார். உங்களை வந்து நம்ம கங்கோவை பத்தி கேட்காம போனா என்ன அடிப்பாங்க வெளியே. அப்படியா? அவர்கிட்ட போயிட்டு கங்கோ கேட்காம எப்படா வந்த அப்படின்னு கேட்பாங்க. அப்படியா? கங்கோவோட அப்டேட் வெளியில வரும். அபிஷியலா அப்டேட் வர வரைக்கும் நம்ம பேச வேணாம்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரொமோஷன்ஸ்க்கான எல்லா பிளானும் போயிட்டு இருக்கு.
அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரும். அது பிறகு நிறைய பேர் ஸ்பெகுலேட்டிவாக நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நானே படித்தேன், அப்படியா எனக்கே தெரியாது, செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு வருது, ஆடியோ லான்ச் இந்த தேதி அப்படின்னும் போது, ஓ அப்படியா எனக்கு யாரும் சொல்லப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு நினச்சேன். என்னன்னா சொல்ல அப்படின்னு அர்த்தம்னா இன்னும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணாத போது, ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வேணும், ஒரு ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னா வென்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, ஆர்டிஸ்டனுடைய காம்பினேஷன் வேணும் இல்லை, சூர்யா சாருடைய டேட் இருக்கணும், ப்ளஸ் எல்லாருடைய காம்பினேஷன் டேட் எடுக்கணும், அவங்களாம் ட்ராவல் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான டேட்டா, நம்மளுக்கு பல விஷயங்கள் அமைஞ்சாதான் நம்ம அந்த மாதிரி டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும். அதனால் தடதடன்னு ஒரு டேட்டு போட்டு எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கே ஓகே இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் வந்து நவம்பர் 14 நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் அஃபிஷியலாக வரும், அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் நாங்கள் சூர்யா சாரை பார்க்காம இருக்கும், இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பார்ப்போமா நாங்கள்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அவர் 44 முடிச்சிட்டாரு, ட்வீட் போட்டிருக்காருல, ஆமாம், அதாவது காட் ஸ்பீடில் போய் படத்தை முடிச்சிருக்காரு. கார்த்திக் சுப்பராஜ் அவர்களை பயங்கரமாக பாராட்டி நான் ஸ்டாப்பாக போய் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த படத்துக்கு அவர் போகிறார் நவம்பரில். ஸோ அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இனிமேல் யாரா சார் இருக்கும் உங்களுக்கு? டேரக்டரை பற்றி நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு, பார்ப்போம். ஆஃபிஷியலாக வரட்டும், நியூஸ் வரட்டும். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் நவம்பரில் வருது. அப்புறம் அந்த படத்தை ஷூட்டிங் போகிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பார்க்க போகிறது எத்தனை படம் பாருங்க, 44 பார்க்க போறீங்க, 45 பார்க்க போறீங்க. ஏன்னா அந்த படமும் நான் ஸ்டாப். 2 படம் சூர்யா சார் படம் அடுத்த வருஷம் வருது. இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நவம்பர் 14 அன்னைக்கு கங்குவா படம் வந்துடும். இப்போ இருக்கிறதுலே ஹை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கங்குவா தான் சூர்யா அப்புறம் கேள்விப்பட்டோம். இது வரைக்கும் எவ்வளவு பிசினஸ் ஆயிருக்கும் அவருக்குன்னு ஒரு இல்ல, அவருடைய கரியர்லேயே ஹையஸ்ட் பிசினஸ் இந்த படம் தான். ஹையஸ்ட் பிசினஸ் இந்த படம் தான், ஹையஸ்ட் பட்ஜெட் இந்த படம் தான். எப்படி நம்ம வந்து இப்போ தளபதி 16 பட்ஜெட் பெருசாக வரும்னு சொல்லுமோ அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 300 கோடியை தாண்டி இந்த பட்ஜெட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பிசினஸும் ஆயிட்டு இருக்கு. ஞானவேல் சார் வந்து மிக பிரமாதமா ஓடிடி பிசினஸ்லேருந்து ஓவர்சீஸ் எல்லாமே நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பெரிய லெவலில் தான் சூர்யா சாருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் பிசினஸாக தான் இந்த படம் இருக்கும். கடைசி அந்த கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சலாம் பார்த்தேன். மெய்யழகன் அப்படிங்கிறப்போ அந்த ட்வீட்டே வந்து அதுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அந்த படத்துக்கு. இப்போ சாரி கேட்டு சாரி கேட்டு ஒரு ட்வீட். இல்ல அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்க தமிழ்நாடு பொறுத்தவரை அந்த படம் வந்து செகண்ட் வீக்கெண்ட் எல்லாம் மிக பிரமாதமா போச்சு. அது வந்து ஒரு பர்டிகுலர் கான்ட்ரவர்சியை நம்ம வளர்க்க வேணாம். இப்போ ஒரு டெப்டி சிஎம்மா இருக்கிறவர் வந்து ஏதோ ஒரு தவறான புரிதலில் வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு, ஐயோ கார்த்தி நீங்க இப்படி பேச தப்பு அப்படின்றாரு. இது வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். நான் அப்படி பேசல, நான் வானான்னு தான் சொன்னேன் அந்த ஆங்கர் கிட்ட, அவங்க தான் பேசினாங்கன்னா ஒரு விஷயத்தை வளர்த்துட்டே போற மாதிரி இருக்கும். கார்த்தி சார்லாம் அதை விரும்ப மாட்டார். கார்த்தி சாருக்கு வந்து அவர் படம், அது பிறகு அவருடைய லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்குமே தவிர இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள அவர் போக மாட்டார். அப்படி இருக்கிற என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு வந்து அண்ணா அந்த இதுலேயே சொல்ல சாரி நான் அப்படி ஒரு புரிதல் வந்துருச்சுண்ணா அப்படின்னு சொல்ல முடிஞ்சு போச்சு. அது பிறகு அவரு ஒரு ட்வீட் பண்ணார்ல, ஐயோ நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ட்வீட்லாம் போட்டு சமாதானம் ஆயிடுச்சு. ஸோ படத்தை வந்து ரிலீஸ் ஆகும்போது பல பேர் வெளியே தெரியாது. இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தான் நினைச்சிடறாங்க வந்து இதுக்குன்னு பெருசாக நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி, அதுவும் அவர் பேசாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் போய் டிஃபெண்ட் பண்ணலாம். பேசாத ஒரு விஷயத்துக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஆகுதுன்னா அதை தவிர்க்கிறது தான் பெட்டர். அதை தவிர்க்கிறதுன்னு அர்த்தம் ஒரு லைன் நம்ம வந்து நான் அந்த இன்டென்ஷனில் சொல்ல, பட் இருந்தாலும் நான் சொல்லியிருந்தது ஆட்டு வந்து சாரி ஏன்னா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எதுக்கு போய் அதை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. இப்போ அது எவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை கிரியேட் பண்ணுச்சு. உடனே பவன் கல்யாண் அவர்கள் அவருடைய பாயிண்ட்லேருந்து ஒன்று சொன்னார். ஸோ மெய்யழகனை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் 2024 வந்த மிகச்சிறந்த படங்களில் மெய்யழகன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அது போகிறோம்ல, அது எவ்வளோ நல்ல வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்சிருக்கு, எவ்வளோ பெரிய சக்ஸஸ் என்பது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். ஏன்னா அது என்ன பட்ஜெட்டில் எடுத்தாங்க, அது என்னென்ன வியாபாரம் பண்ணாங்க, அதை வச்சு தான் அவங்க சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய வணிக சக்ஸஸ். இதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. நான் சூர்யா சார் சொன்னது தான் நான் சொல்லுவேன். சூர்யா சார் வந்து அந்த ஆடியோ லான்ச் சொன்னார்ல, நீங்கள் படத்தை மட்டும் பாருங்க, டோன்ட் வரி அபவுட் கலெக்ஷன், டோன்ட் வரி அபவுட் அதாவது என்ன மாதிரி வசூல் பண்ணிட்டு இருக்கு, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. வசூல் வேற, பிஸ்னஸ் வேற. பிஸ்னஸ் வந்து ஓவராலாக ப்ரொடியூசருக்கு, வசூல் என்பது கலெக்ஷன். அவர் ரெண்டுமே நீங்கள் ஒரி பண்ணாதீங்க பிரதர்ஸ். நீங்கள் பாட்டு என்ன அன்பான ஃபேன்ஸ் என்ன பண்ணுங்க, உங்களை பொறுத்தவரையும் நல்ல படத்தை கொடுத்துருக்கோம், அதை கொண்டாடுங்க, அவ்வளோதான். நம்ம தவிர மற்றபடி நீங்கள் இந்த இதுக்கு போகாதீங்கன்னு சொன்னார்ல, அதே தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். உட்காந்துட்டு இதை ரொம்ப அனலைஸ் பண்ணி இந்த வசூலை பண்ணல அந்த வசூலை பண்ணுறேன்னு சொல்கிற பதில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படமாக வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குல்ல, அதை கொண்டாடி மெய்யழகன் டீமுக்கு வாழ்த்து சொல்லுவோம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா சூர்யா கார்த்திகளுக்கு நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் வருதா சார்? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் வர மாதிரி தான் வரும். இன்னைக்கு எனக்கு பயங்கரமா ட்ரோல்ஸ் வருது, விட்டா போற நான் எந்த ட்வீட் போடாலும் ஒரு ட்ரோல் வந்துட்டு இருக்கு. ட்ரோல் என்பது பாத்தீங்கன்னா உங்க பேர்ல அதீத அன்பு, அதீத எதிர்பார்ப்பு அப்படி எடுத்துக்க. நீங்க ட்ரோலை நீங்க நெகட்டிவா எடுத்துட்டீங்கன்னா நெகட்டிவ், நான் எப்படி எடுப்பேன்னா அதீத அன்பு அதீத எதிர்பார்ப்பு.
அப்படிதான். இப்போ நீங்க யாருக்கெல்லாம் ட்ரோல் நிறைய வருதோ அவங்க பேர்ல அதீத எதிர்பார்ப்பு இருக்கு, அதீத அன்பு இருக்கு, இல்லைன்னா அதீத கோவம் இருக்கு அவங்க வளர்ச்சியை பார்த்து. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதை பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த ட்ரோலுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதில் சில விஷயங்கள் உண்மையான விஷயம் இருக்கும், சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஓ இதெல்லாம் அப்படி எதிர்பார்க்குறாங்களா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ட்ரோல் எல்லாம் படிப்பேன். நான் படிச்சுட்டு ஓ இப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்களா, ஓகே ஃபைன், அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்ம என்ன பண்ணுறன்றத அந்த கேர்ஃபுல்லாக ஒரு அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஒரு படிப்பினையாக தான் நான் பார்க்குறேன் தவிர அதை நான் வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கல. நீ எவ்வளோதான் ட்ரோல் பண்ணாலும் நான் தாங்குவேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போடுவாங்க, சார் எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் தாங்குறீங்களே அப்படின்னு. நான் சொல்லுவேன், நான் அதை ஃபஸ்ட்டு நான் வந்து அதை நெகட்டிவாக எடுத்துக்கல. நீ ட்ரோல் பண்ணுறேன்னா ஏதோ ஒரு ரீசனால ட்ரோல் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி அந்த ரீசன் என்ன நான் பார்ப்பேன், உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை நான் பூர்த்தி பண்ணல, அதனால நீ ட்ரோல் பண்ணுறேன், இட்ஸ் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த கட்டம் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். இப்படி போயிட்டா தான் பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்போ நம்ம கவுண்டர் பண்ணுறோமோ அது இன்னும் நெகட்டிவாக போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ட்ரோலு எல்லாமே சோஷியல் மீடியாவை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாப்புலர் இருக்குன்னு உங்களை ட்ரோல் பண்ணுறாங்க. அதை அப்படி அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். எப்பவுமே உங்களோட பேசினா ஒரு பாசிட்டிவாக இருக்கும், அதே மாதிரி நீங்கள் இந்த பாசிட்டிவோட கிளம்புறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Chennai Stop Rank Green Villa Project at Akara ECR by Ram Kamal Developers.